ஒரு பஸ் இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். உங்க குழந்தை பிறந்த நாளில் ஸ்டார்ட் ஆகும். அவங்க காலேஜ் கிராஜுவேஷன் நாளில் தான் ஸ்டாப் ஆகும். பயமில்லை, லோன் இல்ல, சேலரியத் தொடவே வேண்டாம். இன்று நான் 5000 ரூபாய் எஸ்ஐபி பஸ்ஸில் ஏறப்போகிறேன். ஒரே ஒரு விதி, என் குழந்தையின் கல்வி வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நான் பே பண்ண மாட்டேன், பஸ் தான் பே பண்ணும். இந்த பஸ் எப்படி ஓடுது? இந்த பஸ் சாதாரண பஸ் இல்ல. இது 12% காம்பவுண்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் பயணிக்கிறது. பஸ் டீடைல்ஸ்: வேகம் 12% வருடத்திற்கு, தூரம் 21 வருடங்கள், பெட்ரோல் 5000 மாதம், அதாவது 60000 வருடம். ஸ்டேஜ் 1 அமைதியான ஆரம்பம், 0 to 3 வயது. 3 years, 0 expenses, full compounding. குழந்தை பிறந்தது, இன்னும் பள்ளி செலவு இல்லை, பஸ் வேகம் 12%. இந்த முதல் 3 வருடங்கள்தான் என்ஜின் பில்ட் ஆகும் நேரம். இது செலவில்லாத காலமில்லை, இது ஃபியூச்சருக்கு பவர் சேமிக்கும் காலம். இந்த 3 வருட டிசிப்ளின் தான் அடுத்த 18 வருட பயணத்தை சுலபமாக்கும் ஃபவுண்டேஷன். பஸ் இப்போது வேகத்தை பில்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறது. ஸ்டேஜ் 2 ப்ரீ கேஜி முதல் யூகேஜி. வருடத்திற்கு ஃபீஸ் சுமார் 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அதிகரிக்கிறது. ஆனா பஸ்ஸில் இருந்த கார்பஸ் சுமார் 3.2 லட்சத்தில் ஆரம்பித்து யூகேஜி முடிவில் 4 லட்சத்தை அதிகரிக்கிறது. சிறிய வித்ட்ராயல்ஸ் ஆரம்பமாகிறது, ஆனால் காம்பவுண்டிங் வேகம் அதை மீறி வளர்த்து கொண்டே செல்கிறது. ஸ்டேஜ் 3 பிரைமரி ஸ்கூல் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு. வருடத்திற்கு ஃபீஸ் 60,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை அதிகரிக்கிறது. ஆனா பஸ்ஸில் இருந்த கார்பஸ் சுமார் 4.6 லட்சத்தில் ஆரம்பித்து 5ஆம் வகுப்பு முடிவில் 7 லட்சம் வரை உயர்கிறது. வித்ட்ராயல்ஸ் நடந்தாலும் கார்பஸ் குறையவில்லை, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸ்டேஜ் 4 ஸ்ட்ரெங்த் பில்டிங் ஃபேஸ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. வருடத்திற்கு ஃபீஸ் சுமார் 90,000 ரூபாய். 6ஆம் வகுப்பில் கார்பஸ் சுமார் 7.7 லட்சம் ரூபாய். 8ஆம் வகுப்பு முடிவில் அது 9 லட்சத்தை தாண்டுகிறது. வித்ட்ராயல்ஸ் நடக்கிறது, ஆனா பஸ் இன்னும் பலமாக வளர்கிறது. இது ஸ்டெபிலிட்டி நிரூபிக்கும் கட்டம். ஸ்டேஜ் 5 பிரஷர் டெஸ்ட் ஃபேஸ் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு. வருடத்திற்கு ஃபீஸ் சுமார் 1.2 லட்சம் ரூபாய். 9ஆம் வகுப்பில் கார்பஸ் சுமார் 9.7 லட்சம் ரூபாய். 10ஆம் வகுப்பு முடிவில் அது 10 லட்சத்தை தாண்டுகிறது. செலவு அதிகரிக்கிறது, ஆனா பஸ் இன்னும் வேகத்தை இழக்கவில்லை. இது திட்டத்தின் முதல் பெரிய சோதனை. ஸ்டேஜ் 6 பீக் கமிட்மெண்ட் ஃபேஸ் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு. வருடத்திற்கு ஃபீஸ் சுமார் 1.8 லட்சம். இதில் கோச்சிங், நீட், ஜேஇஇ மற்றும் பிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செலவுகள் அடங்கும். 11ஆம் வகுப்பில் கார்பஸ் சுமார் 10.5 லட்சம். 12ஆம் வகுப்பு முடிவில் அது 10.6 லட்சம் அருகில் நிலையாக இருக்கும். செலவு உச்சகட்டத்தில் இருக்கும், ஆனா பஸ் திட்டமிட்டபடி இதையும் சமாளிக்கும். இது கரியர் தீர்மானிக்கும் முக்கிய கட்டம். ஸ்டேஜ் 7 டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ் 4 வருட காலேஜ். வருடத்திற்கு ஃபீஸ் சுமார் 3 லட்சம். முதலாண்டு முடிவில் கார்பஸ் சுமார் 9.5 லட்சம். 4ஆம் ஆண்டு முடிவில் அது 5.5 லட்சம் அருகில் இருக்கும். இப்போது பெரிய வித்ட்ராவல்ஸ் நடக்கிறது. கார்பஸ் மெதுவாக குறைகிறது. ஆனா முக்கியம் என்னவென்றால், கல்வி முழுவதும் கடன் இல்லாமல் நிறைவு பெறுகிறது. இது பஸ் தனது பணியை நிறைவேற்றும் இறுதி கட்டம். குழந்தை பிறந்த நாள். ஒரு பஸ் கிளம்பியது. வேகம் 12%. பெட்ரோல் மாதம் 5000 ரூபாய். தூரம் 21 வருடம். முதல் 3 வருடம் அமைதியான பில்டப். ப்ரீகேஜி முதல் 5ஆம் வரை ஸ்டெடி growth. 6ஆம் முதல் 8ஆம் வரை ஸ்ட்ரெங்த் ஃபேஸ். 9ஆம் மற்றும் 10ஆம் பிரஷர் டெஸ்ட். 11 மற்றும் 12 கோச்சிங், நீட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பீக். காலேஜ் பெரிய வித்ட்ரால்ஸ். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. சேலரி 1 ரூபாயும் கல்விக்காக தொடப்படவில்லை. 12.6 லட்சம் முதலீடு, 25 லட்சம் மேல் கல்வி செலவு. இன்னும் கார்பஸ் பேலன்ஸ். இது சேமிப்பு கதை இல்ல, இது கட்டுப்பாட்டு கதை. இது நேரத்தை நம்பிய கதை. குழந்தை பிறந்த நாளில் நான் சேமிக்க ஆரம்பிக்கல, ஒரு பஸ் ஆரம்பிச்சேன். பஸ் நின்றதில்லை, அதனால் பயணம் வெற்றியாக முடிந்தது. இந்த பஸ் ஸ்டோரி கற்பனை இல்ல. 5000 rupees எஸ்ஐபி ஆக்சுவல் சார்ட்ல இருந்து எடுத்தது. எக்ஸாக்ட் எக்ஸல் ஒர்க்கிங்ஸ் இருக்கிறது. இயர் பை இயர் இன்ஃப்ளோ, இயர் பை இயர் வித்ட்ரால். கார்பஸ் மூவ்மெண்ட் ஃபுல் கிளாரிட்டி.
உங்களுக்கு அந்த எக்ஸல் வேணுமா? கமெண்ட் பஸ். நம்பர்ஸ் பார்த்த பிறகுதான் டிசிப்ளினோட பவர் புரியும்.